ஒரு வீட்டில் சந்தோஷமா அதிர்ச்சியும் ஒன்றா சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த ஃபேமிலி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படிதான் அண்ணாமலையோட 60வது பர்த்டே அன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஆனால் வீட்டில் வந்து யாருமே வந்து நினைச்ச மாதிரி வந்து தெரியவே இல்லை. எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க. என்னை யாராவது நினைச்சிருப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. அதுலேயும் முத்து கூட வந்து பேசாமல் வந்து வெளியில் போயிடுறான். அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட மனசே வந்து உடஞ்சு போயிடுது. ஆனால் அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? மேல தாளத்தோட வந்து முத்து அண்ட் மீனா வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்னு வந்து சொல்கிறான். அது ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, அது ஒரு இமோஷனாக வந்து இருக்குது. எல்லாமே பார்த்து அண்ணாமலைக்கு வந்து கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடுது. ஆனால் அது ஒரு பியோர் ஹாப்பினஸாக தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து புது வேன் ஒன்று வாங்கியிருக்கான். டிராவல்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். முத்து அண்ட் மீனாவோட வாழ்க்கை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் ஆகுது. ஃபேமிலி ஃபுல்லாக வந்து ஹாப்பியாக இருக்காங்க. செலிப்ரேஷன் மூடில் வந்து இருக்காங்க. ஆனால் இந்த சந்தோஷம் வந்து கண்டினியூ ஆகல. கோவில் வந்து சீதாவோட தாலி வந்து காணாமல் போயிடுது. அந்த நேரத்தில் ஒரு முக்காடு போட்ட ஒரு பொண்ணு மீனாவை இடிச்சிட்டு வந்து ஓடுறாங்க. இது ஒரு சாதாரணமா இல்லை பிளானா? தாலியை வந்து யார் எடுத்திருப்பாங்க? அந்த பொண்ணு யாரு? ரோஹிணி இதில் வந்து இருக்காங்களா? சந்தோஷமா ஆரம்பிச்ச நாள் இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மாறப்போகுது. அடுத்த எபிசோட்ல தான் ரியல் ட்ரூத் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இது ஆரம்பம் மட்டும்தான், இன்னும் உண்மை வந்து வெளியில வரல. இந்த ஒரு சம்பவம் முத்து மீனா வாழ்க்கையை வந்து ஃபுல்லா வந்து மாத்த போகுது. அந்த தாலி வந்து யார் எடுத்திருப்பாங்க? அந்த முக்கடை போட்ட பொண்ணு யாரு? உண்மை தெரிஞ்ச நம்ம எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்காக தான் இருக்கும். இந்த ஃபுல் ஸ்டோரியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல் வீடியோவை மறக்காம பாருங்க. உடம்பு சரியில்லாதனால தான் ரெகுலரா வந்து நடுவில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ மிஸ் ஆன எல்லா வீடியோஸுமே டெய்லி நைட் 9:30க்கு வந்து அப்லோட் பண்ண போறேன். நீங்க எல்லாருமே எப்பவுமே கொடுத்த சப்போர்ட் தான் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்குது. அதனால இந்த டைம்லயும் என்னை வந்து விட்டுறாதீங்க. மறக்காம 9:30க்கு வந்து வீடியோ பாருங்க. அப்படியே வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் எனக்கு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனாக வந்து இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் நானி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.